மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். நான் இங்க வந்தப்போ இவங்க எல்லாரும் உங்க கூட பேசி பழகுனதுக்கும் இப்போ நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள உங்க மதிப்பு குறையறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். போதுங்க ஐயா, வேண்டாம். இதுக்கு மேல இது உங்களாலையும் தாங்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. சூர்யா சார் திடீர்னு தாலி கட்டி என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ எனக்கு திக்கும் புரியல, திசையும் புரியல. எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடணும்னு நினைச்சேன். அதையும் தாண்டி என்னை இங்கே இருக்க வச்சது நீங்க தான். உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மட்டும்தான் இத்தனை நாளா நான் இங்கே இருந்தேன். ஏன்னா என் குடும்பமே இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அந்த நன்றி உணர்ச்சி என்னைக்குமே எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா அது எனக்கு நல்லது இல்லைங்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கே அது நல்லது இல்லைங்க ஐயா. நீங்க எப்பவும் மதிப்பும் மரியாதையோடயும் இருக்கணும். உங்க சந்தோஷமும் நிம்மதியும் கெட்டவே கூடாது. அதனால நான் கிளம்புறத தவிர வேற வழியே இல்லைங்க ஐயா. நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல? ஏய், கிளம்புறதா இருந்தா கிளம்பு. எதுக்கு இப்ப தேவையில்லாம லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? என்னவோ எங்க அப்பாவோட நல்லதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி. எதுக்கு இந்த சீன் எல்லாம்? ஏய், சும்மா இருடி. ஏமா அப்படி சம்பந்தம் இல்லாம பேசுற? ஏன் நிம்மதி என் சந்தோஷம் கெட்டு போச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க ஐயா, அதான் எனக்கே தெரியுது. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன். அப்பவும் நீங்க சொல்லிதான் நான் போகாம இருந்தேன். ஆனா இதுக்கு மேல இதை தள்ளி போட முடியாதுங்க ஐயா. என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான். தாலி கட்டி இங்க வந்த முதல் நாளே இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்குங்க ஐயா. நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு எங்கேயும் போக வேணாம், சொன்னா கேளு. கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா. சூர்யா சரி சொல்லிட்டாரு. இதை விட்டா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க ஐயா, என்ன போக விடுங்க. மாமா சொல்லி கேட்கலையே. இங்க இருந்த வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது நான் தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க டக்குன்னு கோவப்படுவீங்க, அதை தாண்டி உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அன்னைக்கு பிறந்த நாள் சமயத்துல உங்க ரூம்குள்ள இருந்தது திருடன்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்படி நினைச்சு ரேணுகா கிட்ட கேட்டதுக்கு அவளும் ஆமா ஒருத்தன் உள்ள போனதை பார்த்தேன்னு சொன்னா. அதனாலதான் முழுசா நம்பி ரூம் கதவை தாப்பால் போட்டேன். மத்தபடி உங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லம்மா. அத நினைச்சு நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அது உங்க மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை உருவாக்கி இருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அத வச்சு உங்க அண்ணன் வேற உங்களை பயங்கரமா திட்டாரு. எல்லாருமே திட்டினாங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன கிளம்புற நேரத்துல பாவ மன்னிப்பு கேக்குறியா? ஏதோ ஒண்ணுமா, இப்பவாச்சும் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போயிடணும்ல. இல்லைன்னா உங்க மனசுலயும் இது ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. இவளை இப்போ என்ன சொல்லி தடுக்கிறதுனே தெரியலையே. உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்கணும், நன்றியும் சொல்லணும்மா. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது மத்தவங்க என்ன விடுக்கு விடுக்குன்னு பேசினாலும் நீங்க ரொம்ப ரொம்ப தன்மையா அனுசரணையா பேசுனீங்க. ஒரு சில சமயம் நீங்களும் கோவப்பட்டு திட்டிருக்கீங்க. இருந்தாலும் நிறைய நேரம் எனக்கு ஆறுதலா தான் இருந்திருக்கீங்க. நான் அதை என்னைக்குமே நினைச்சுப்பேன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. மன்னிப்பு எதுக்குன்னா, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கும் சூர்யா சருக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை வரத்துக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன்.
அன்னைக்கு அந்த gift பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தவங்க இத சூர்யா சார் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. அதனாலதான் நான் அவர்கிட்ட கொடுத்தனே தவிர எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லம்மா. ஒருவேளை அவங்க உங்க பேரை சொல்லி இருந்தா நான் நேரா உங்ககிட்ட தான் கொடுத்திருப்பேன். ஆனா ஏதோ ஒரு குழப்பம் நடந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இப்ப வரைக்கும் அதை வச்சு நிறைய வாட்டி சூர்யா சார் உங்களையும் சாரையும் திட்டிருக்காரு. திட்டு மட்டுமா, அடியும் வாங்கியிருக்கனே. இப்போ நினைச்சாலும் வலிக்குதே. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏமா என்கிட்ட என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நான் அந்த வீட்டோட மாப்பிளமா. ஏமா நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கமா. மன்னிப்பு கேளுமா, ப்ளீஸ்மா கேளுமா. கெஞ்சி கேட்குற, கேட்டுருமா. உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நான் உங்ககிட்ட அதிகம் பேசினது கூட இல்லை. அம்மா, இது வரைக்கும் உங்க முன்னாடி நின்று உங்க கண்ணை பார்த்து கூட பேசினது இல்ல. அந்த அளவுக்கு மனசுல பயம் மட்டும் இல்லம்மா, மரியாதையும் சேர்த்துதான். அது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என் முதலாளிம்மா. உங்க வீட்டு உப்ப தின்னதான் நாங்க வளர்ந்திருக்கோம். அந்த நன்றி விசுவாசம் எப்பவும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கும். யார் கெட்ட நேரமும் உங்க மகன் எனக்கு தாலி கட்டி நான் இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன உங்க வீட்டு மருமகன் நினைச்சு அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. சும்மா சாதாரணமா பையன் 20,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன தனியார் வேலையில இருக்கிற மாப்பிள்ளைக்கு கூட ஊரெல்லாம் பொண்ணு தேடி அலையறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க நீங்க. உங்க மகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணிருப்பீங்க? ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி எல்லாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. திடீர்னு அந்த இடத்துல நான் வந்து நிக்கும் போது யாராலையும் அதை தாங்கிக்க முடியாதுதான். நான் யாரோ ஒரு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்க வீட்டு தோட்டத்துல வேலை செய்யறவரோட பொண்ணு. அது உங்களை இன்னும் கோவப்படுத்திருக்கும். இது எல்லாமே எனக்கு புரியுதுமா. நீங்க நினைக்கிறதுல உங்க கோவத்துல கண்டிப்பா நியாயம் இருக்கு. அதுல எந்த வகையிலயாச்சும் நான் காரணமா இருந்தேன்னா நான் மனப்பூர்வமா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன ஒவ்வொரு வாட்டியும் திட்டும் போது என் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறமா நான் தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாப்பேன், இத்தனை வருஷமா இவங்க வீட்டு தோட்டத்துல வேலை செய்யறோமே, அப்பெல்லாம்